வணக்கம் நண்பர்களே. மாருதி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததான் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரப்போகிற ஒரு 6 முக்கியமான கார்கள் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே மாருதி சுசுகி நிறுவன கார்கள் அப்படின்னாலே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். இந்தியாவில் பல வருஷமாக தொடர்ந்து அதிகமான கார்களை மாருதி சுசுகி நிறுவனம் தான் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் அவங்க ஒரு சைடு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு எம்பிவி ரகத்தில் ஒரு ஃபேமிலியாக வெளில போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செக்மெண்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் டைம் நமக்கு ஹேஷ்பேக் கார்கள்லையும் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன கார்களில் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி புது புது டெக்னாலஜி கொண்டு ஒரு டொயோட்டா ஹெல்ப் இல்லாமல் இவங்களாவே பார்த்திங்கன்னா ஓனாக பில்ட் பண்ணி நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி சின்ன கார்களையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா பலேனோ கார் இப்போ அப்டேட் ஆக போகுது. ஜென்ரலாக முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஆல்டோ, K10 வாங்கினாங்க, செலரி வாங்கினாங்க, வேகனார்லாம் வாங்குவாங்க. அதை தாண்டி பலேனோ வந்த பிறகு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் விருப்பப்பட ஆரம்பித்தாங்க. அதாவது சின்ன கார் தான், பட் கார் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் பலேனோ. இப்போ அந்த பலேனோவில் 2025 நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷிஃப்ட்டில் கொடுத்த 1.2 லிட்டர் இசட் சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் செட்டப்போட இந்த இன்ஜின் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் செட்டப்போட வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஒரு 30+ மைலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசைன் வைஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் கிரில்லோட டிசைன் மாற்றுறாங்க. அதே மாதிரி புதிய எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் கொடுக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாகவும் அக்ரெசிவாகவும் நமக்கு மாறி இருக்குது. அதே மாதிரி ஹூடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கல்ப்டட் லைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசைன் வைஸ் இந்த பலேனோவை இன்னும் கொஞ்சம் லுக்காக காட்டுது. அதே மாதிரி கேபின்னு பார்த்தோன்னா பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிய டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளே வரும்னு சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வசதியும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு 6 ஏர் பேக் கொடுக்க போகிறாங்க. இப்போ மாருதி சுசுகி நிறுவன கார்கள் மேலே எல்லாருமே வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சேஃப்டி வைஸ் பெருசாக இருக்காது, கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் பெரிய அதிகமாக ஸ்கோர் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இப்போ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பேன் சன்ரூஃப் வசதியும் இந்த அப்கமிங் பலேனோ ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சன்ரூஃபும் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காரில் இருந்துச்சு. அப்புறம் எஸ்சிவியில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு மைக்ரோ எஸ்சிவியில் கொண்டு வந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்பேக் கார்கள்லேயே கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பலேனோலையும் நமக்கு சிங்கிள் பேன் சன்ரூஃப் வரப்போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.80 லட்சம் ரூபாயில் இந்த பலேனோட ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி எலக்ட்ரிக் காரை 2025 எண்டில் அப்படி இல்லைனா 2026 மாருதி சுசுகி விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு அந்த மாடலோட பேர் பார்த்திங்கன்னா EWX அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நம்ம விட்டாரா அப்டேட்டில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா மாருதியினுடைய முதல் எலக்ட்ரிக் கார் விட்டாரா தான். ஸோ அதுவே இன்னும் நமக்கு முழுசாக வரல. அப்படிங்கிறப்ப அந்த விட்டாராங்கிறது அவங்க ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் ஒரு எஸ்சிவி செக்மெண்ட்டில் அதை கொண்டு வராங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் மக்களை மாருதி பக்கம் இவி செக்மெண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா டாட்டாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சின்ன கார்களை விற்பனைக்கு கொண்டு வரணும். அந்த வகையில் EWX அப்படிங்கிற ஒரு கார் பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2023 டோக்கியோவில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த கார் ஷோ பண்ணியிருந்தாங்க. இது ஒரு கான்செப்ட் மாடல் தான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்ஸி டிசைனில் வருது. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு பாக்ஸி டிசைனில் இருக்க ஒரு முக்கியமான கார் வேகனார் கார். வேகனார் காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. தொடர்ந்து நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. அப்போ வேகனார் மாதிரியே ஒரு பாக்ஸி டிசைனில் ப்ராக்டிக்கலாக நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் காரையும் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ எக்ஸ்டீரியராக நம்ம பார்த்தோன்னா க்ளோஸ்ட் ஆஃப் கிரில் கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்பில் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. சி ஷேப்பில் டெயில் லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிசைனே பார்க்குறதுக்கு யூனிக்காக வந்திருக்கு. அதே மாதிரி இன்டீரியராக பார்த்தோன்னா டிவல் டோனில் பிளாக் அண்ட் க்ரீன் டேஷ்போர்டு கொடுக்குறாங்க. அதில் 2 பெரிய ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று டிஜிட்டல் டிஸ்பிளே. அடுத்து ரோட்ரி டயல் கொடுக்குறாங்க. நம்ம ட்ரைவ் மோடை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரோட்ரி டயல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்விட்ச் கியர்லாம் சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட்டில் வர மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டச்சில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி
நமக்கு வீல்ஸுமே வந்து புதிய வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க, புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட டிசைனும் நமக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கு. இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டருக்குள்ளே தான் வந்து வரும். 3395 mm, வித்து வந்து 1475 mm, ஹைட் வந்து 1620 mm. சிங்கிள் மோட்டார் செட்டப்பில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 200 to 230 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து எவ்வளோ பேட்டரி பேக் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் அவங்க வந்து சொல்லலை. இந்தியாவில் ஆல்ரெடி நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய எம்ஜி கோமெட் ஈவி, டாடா டியாகோ ஈவி, சிட்ரியான் EC3 இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த EWX அப்படிங்கிற ஒரு கார் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கார்லையுமே நமக்கு வந்து இப்போ ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இருந்த பழைய இன்ஜினுக்கு பதிலாக புது இன்ஜினான 1.2 லிட்டர் Z12E பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி நமக்கு வந்து வரப்போகுது. இப்போ கிராண்ட் விட்டாரில் வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து இருக்குது. பட் அது வந்து டொயோட்டாவோடது. பட் மாருதி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்க. நமக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து மோட்டாரை வந்து ரன் பண்ண வச்சு வீல்ஸுக்கு வந்து அந்த பவரை வந்து கடத்தி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு புது சிஸ்டத்தை வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து மாருதியோட ஓன் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஃப்ரான்ஸ், பலேனோ எல்லா கார்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்தியன் ரோட்ஸ்லையுமே வந்து இந்த ஃப்ரான்ஸ் காரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணதில் பெருசாக வந்து காரை மறைக்கல. அப்போ வந்து டிசைனர்ஸ் வந்து நமக்கு பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை. ஜஸ்ட்டு ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிடுங்கிற பேட்ச் மட்டும் வந்து கொடுக்குறாங்க. மைலேஜ் எப்படி வந்து 30லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வந்து புதுசு, ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து வருது. மற்றபடி வந்து டிசைனில் வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கார் பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவை வந்து பேஸ் பண்ணி ஒரு MPV ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க. இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் தான். இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து மாருதி சுசுகி வந்து டொயோட்டா நிறுவனத்தோட வந்து டைப்பில் வந்துருக்காங்க. இவங்களுடைய காரை அவங்க ரீபேட்ச் பண்ணிப்பாங்க. அதுமாதிரி வந்து டொயோட்டா காரையுமே வந்து மாருதி சுசுகி வந்து ரீபேட்ச் வந்து பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து ஒரு MPV காரை டொயோட்டா காரை ரீபேட்ச் பண்ணி இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 2026 இந்த கார் வரும்னு சொல்லியிருக்காங்க. எர்டிகா விட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைனைஸ் பார்க்குறப்ப 60 கிலோவாட் பேட்டரி பேக் வரும்னு சொல்லியிருக்காங்க. 500 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து போகும். ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராக இது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கார் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாக்ஸி டைப்பில் நமக்கு வந்து பெட்ரோல் ஐஸ் இன்ஜின்லேயே வந்து ஒரு புது காரை ஒரு பாக்ஸி டைப்பில் வந்து கொண்டு வர போகிறாங்க மாருதி சுசுகி. ஆல்ரெடி வந்து ஜப்பான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சுசுகி வந்து ஸ்பேசி அப்படிங்கிற ஒரு காரை விற்பனையில் வந்து வச்சுருக்காங்க. அந்த காரை பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து மாருதி சுசுகி கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு MPV ரகத்தில் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எர்டிகாவை விட சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் எக்கோவோட வந்து சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா பெரிய இன்ஜின்லாம் வந்து இல்லை. அதாவது வந்து 1.2 லிட்டர் Z சீரிஸ் இன்ஜின் தான். ஷிஃப்ட்டில் கொடுத்த அதே இன்ஜின் தான். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சைஸாக இருக்குது, MPV ரகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹில்ஸ் போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலியாக வந்து நார்மல் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த கார்லையுமே நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எந்த காருக்கு வந்து போட்டியாக கொண்டு வராங்கன்னா ட்ரைபர் காருக்கு வந்து போட்டியாக கொண்டு வருவாங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அவங்க வந்து அந்த ஹேஷ்பேக் செக்மெண்ட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. SUV செக்மெண்ட்டும் நல்லா போயிட்டுருக்கு. MPV செக்மெண்ட்டும் அவங்க கைவசம் வந்துருக்கு. அந்த MPVலே வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா எர்டிகா இருக்குது, இன்விக்டோ வந்துருக்கு. அதில் வந்து எர்டிகாவுக்கும் இன்விக்டோவுக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார், இல்லைனா எர்டிகாவுக்கு கீழே XL6க்கும் எர்டிகாவுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைனல் கார் வந்து ஒரு மைக்ரோ SUV காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. Y43 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கார் வந்து 2026 ஃபெஸ்டிவல் டைமுக்குள்ளே விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக வந்து பஞ்ச் காருக்கு வந்து போட்டியாக வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விலையோ இல்லை இந்த காரில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பற்றியோ மற்ற டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே வந்து சொல்லாமல் ஒரு மைக்ரோ SUV செக்மெண்ட்டில் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா Y43 அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் சொல்கிறாங்க. நன்றி.